இப்ப நம்மட மைண்ட் செட் எப்படி வந்துட்டா, நான் பட்ட கஷ்டங்கள் என்னுடைய பிள்ளை படக்கூடாது. இதுதான் ஒரு முட்டாள்தனமான சைக்காலஜி. புள்ள கேட்கிற எல்லாம், சின்ன பிள்ளைல கையில ஐபோன் சும்மா நார்மல் ரேஞ்சில் வாங்க 2 லட்சம் 3 லட்சம் வேணும். பாப்பா வாங்கி கொடுக்க. என்னன்னு கேட்டா, நான் பட்ட கஷ்டம் இந்த புள்ள படக்கூடாது. புள்ளைகிட்ட மோட்டார் பைக் கடன் வாங்கித்தான் வாங்கி கொடுத்திருக்கிறார் பாப்பா. அப்படியே வாங்கி கொடுக்கணும். நமக்கு நல்ல இதெல்லாம் பெரிய ஆதாரங்களும் ஆய்வுகளும் ஒரு டீம் களத்தில் இறங்கி ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு டாபிக் இல்லை. நல்ல தெளிவா தெரியுது. ஓயில படிடான்னு சொல்லிட்டு போன் வாங்கி கொடுக்கார் பாப்பா. என்ன போன்? ஐபோன். ஓயில நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா உனக்கு ஐபோன். எப்படி ஐபோன் வாங்குறார் அவர்? கடனுக்கு தான் வாங்குறார். ஒன்று இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி கொடுக்கிறார், அல்லது காசை கடனாக வாங்கி அதுக்கு போன் வாங்கி கொடுக்கிறார். அப்ப இந்த பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் தெரியாது, பிரச்சனையும் தெரியாது. அதே டைம்ல அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப இவன் அப்படியோ நாசமாய் கொண்டே போறான். இப்ப பேரண்ட்ஸ் அவர்களுடைய ரோலை சரியா செய்யணும். ஆனா செய்யாத வரையில பேசி பேசியே இருப்போம். ஆனா இருண்டு கொண்டே போகும் அடுத்த கட்டம். எல்லாரும் மிஸ் பண்றோம், நம்மளோட பிள்ளைகளை மிஸ் பண்றோம். நிறைய பெரிய பெரிய குடும்பங்கள்ல